தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளி வாசலில் பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பில் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு 16வது ஆண்டுகளாக வெகு சிறப்பாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று 11வது நாளாக சகர் உணவாக பிரியாணி கேஸ்டரி வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் முக்கிய 50 கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது வழக்கம். இந்த ஆண்டுக்கான ரமலான் மாதம் கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கி மார்ச் 20ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள். இஸ்லாமியர்கள் நோன்பானது அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பின்பு உணவு அருந்துவிட்டு சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடிப்பனர். இந்த நிலையில் தொழில் நகரமான தூத்துக்குடிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது மிகவும் சிரமத்திற்கு உள்ளானது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இலவசமாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி பாதுஷா ஷகர் கமிட்டி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சகர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் அதிகாலையில் தினமும் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்கள் சகர் உணவு சாப்பிட்டு நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். தினமும் தொடர்ந்து சகல உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று 11வது நாளாக சகர் உணவாக பிரியாணி கேஸ்டரி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு சகர் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைப்பதற்காக தொடர்ந்து 16வது ஆண்டுகளாக வெகு சிறப்பாக வழங்கப்பட்டு வருவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி ஜாமியா பள்ளி வாசல் பாதுஷா ஷகர் கமிட்டி தலைவர் மீராசா மரக்காயர், செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் ராஷிக், துணைத் தலைவர் நௌரங் ஷகாபுதீன், துணைச் செயலாளர் முகமது உவைஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் மொஹைதீன் மூசா, அஜிஷ், ஆஷிக், முகமது, நியாஸ், ஷெரீஃப், பாபு, இம்ரான், ஷேக், ஆட்டோஹாஜா, கரீம், அரபி, சம்சு, வக்கீல், சுலைமான், அப்துல் ரஷாக் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் துணைத் தலைவர் ஹாஜி ஷாகுல் சிராஜுதீன், முன்னாள் பொருளாளர் மூஷா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.